ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு நாள் ஸ்டேக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுன்றதுக்காக எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் இடத்துலேருந்து அவங்க இடத்துக்கு போகிறதுக்கு 1/2 hour காரில். ஸோ அந்த இடத்தோட பேர் வந்து ஸ்டாக்டன். இப்போ மணி 6 ஆகுது. ஸோ நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 1/2 hour ஆகும் இல்லையா. ஸோ அதனால் இது சம்மர் டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் இருட்டோம். ஸோ நாங்கள் போயிட்டு அங்கே போய் என்னென்ன பண்ண போகிறோன்றதை நீங்கள் ஃபுல் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். பாய். ஸோ இந்த மாதிரி லாங்காக நம்ம போகும்போது பாட்டு கேட்டுகிட்டே நான் போகிறது ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ஒரு க்ரேஸு. ஸோ வண்டியில் போகும்போது பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணுறது. ஸோ ஃபைனலாக நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எங்களுக்காக அவங்க ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண நைட் டின்னர் தான் பொங்கலும் சாம்பாரும். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு வேறு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னா மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ லேட் நைட்டில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து மூவி பார்க்குறது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டு நாங்கள் லேட்டாக தூங்குனதுனால கொஞ்சம் காலையில் லேட் ஆயிடுச்சு. 8 மணிக்கு தான் எல்லோரும் எழுந்திரிச்சோம். கொஞ்சம் வெளியில் க்ளவுடியாக தாங்க இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த நாளை ஒரு காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணோம். ரிலாக்ஸாக கதை பேசிக்கிட்டு காஃபி குடித்தோம். இங்கே கார்டனிங்லாம் நம்ம தாங்க பண்ணோம். பண்ணலன்னா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு லெட்டர் வரும், ஃபைன் போடுவாங்க. ஸோ நம்மளே பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பலான்னு சொல்லி காரை வெளியில் எடுத்து வச்சோங்க. ஃபுல் மழை. ஸோ யூகேல இந்த மாதிரி சொதப்பல் கிளைமேட் அப்பப்போ நடக்கும் நமக்கு. அதுக்காக நம்ம பிளானெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டோம். நாங்கள் எங்கே போனோன்னா ஒரு ஃபிஷ் ஷாப்புக்கு. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ எங்களுக்கு தேவையானலாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்க உங்களை ஒரு பெட் ஷாப்புக்கு கொண்டு போகிறோம், அங்கே ஒரு சூப்பராக இருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே என்ன இருக்க போது, வெறும் பெட்ஸுக்கு தேவையானது. எங்ககிட்ட பெட்ஸ் கூட இல்லை, என்ன இங்கே நாங்கள் வாங்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுக்கிட்டே போனோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, ஒரு மினி அக்வாரியமே இருக்குங்க. ஸோ உள்ளே அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எனக்கு பார்க்கறது தான் பிடிக்கும், வளர்க்குறதுக்கு பிடிக்காது. ஆனால் என்னோடய பொண்ணுக்கு ரொம்பவே இஷ்டம் எதனா வளர்க்கணுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் இருக்கிற வீடு வந்து அப்பார்ட்மெண்ட், எங்களால் பெட்ஸ் எல்லாம் வளர்க்க முடியாது. ஆனால் ஃபிஷ்ஷு வளர்க்கலாம், ஆனால் ஃபிஷ்ஷை மெயின்டைன் வேறு பண்ணோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு. ஆனால் வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்தில் எல்லாமே செத்து போயிடும். ஸோ அதுலேருந்து எனக்கு அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஒரு ரூம்குள்ளே கொண்டு போனால் அங்கே ஒரு மினி ஜூ மாதிரி இருக்குங்க. அங்கே பார்த்திங்கன்னா பாம்பு, ரியல் பாம்பு, மலை பாம்புலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கூட பெட்ஸாக வளர்ப்பாங்களான்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் இதை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு மதியானம் ஃபுட்டு பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ பிரேக்கு. ஸோ எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் பார்பிக்யூ பண்ண போகிறோம் வெளியில். ஸோ இது பல நாள் கனவுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி வெளியில் பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே இஷ்டம். கொஞ்சம் லைட்டாக மழை தூறல் தான் இருந்துச்சு. ஆனாலும் நாங்கள் விடாமல் முயற்சி பண்ணி ஒரு வழியாக நாங்கள் பார்பிக்யூ பண்ணி சாப்பிட உக்காந்துட்டோங்க. சும்மா நாங்கள் பண்ண பார்பிக்யூ வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பார்பிக்யூ பண்ணியிருக்கீங்களா? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.